தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக 10th இயல் 2ல இருந்து இப்போ இன்னைக்கு இயல் 2 பார்ப்போம். ஸோ இயல் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிரின் ஓசை இயற்கை சுற்றுச்சூழல் அறிவியலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உரைநடை பகுதியை பார்ப்போம். கேட்கிறதா என் குரல், கேட்கிறதா என் குரல் அப்படின்றதான் இயல் 2ல உரைநடை. கேட்கிறதா என் குரல். இதுல எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாய்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். திருமூலர் திருமந்திரத்தில் அப்பவே சொல்லியிருக்காங்க, மூச்சு பயிற்சி தான் உடலை பாதுகாத்து வாய்நாளை அவங்களுடைய ஆயுஷை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமந்திரத்துல. யார் சொன்னது? திருமூலர் சொல்லியிருக்காரு. பிற்கால ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, வாழ்வு தாரணை என்னும் அதிகாரத்தில், என்ன அதிகாரத்தில்? வாழ்வு தாரணை என்னும் அதிகாரத்தில் சொன்னவர் யாருன்னா ஔவையார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்வு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இந்த லைனை சொன்னவங்க ஔவையார். எதுலனா வாழ்வு தாரணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்வு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த இது சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். தொல்காப்பியர் உலகத்தை ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று சொல்றாரு. திருமூலர் என்ன சொல்றாரு? திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாய்நாளை நீட்டுக்கும் என்று சொல்றாரு. ஔவை வாழ்வு தாரணையில ஒரு பொருள் இது சொல்ற, வாழ்வு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா ஔவையார். திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாக்கும் சொன்னாரு. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு? தொல்காப்பியர் உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கணும். அப்பப்ப அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல பெயர்களில் நான். காற்று என்னென்ன பேர்ல இருக்கு அப்படின்றத பார்ப்போம். காற்று பாருங்க. காற்று வலின்னு சொல்லுவாங்க, தென்றல்னு சொல்லுவாங்க, புயல், சூறாவளி. ஸோ இது எல்லாமே காற்று தான். ஏன்னா பல பெயர்களில் அடிக்கப்படுகிறது எதுனா இந்த காற்று. சரிங்களா? இந்த காற்று வலி, தென்றல், புயல், சூறாவளி. என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா, அப்படியே இங்க வாங்க. தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடை காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதி காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என எல்லாம் காற்றுக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளது. சரிங்களா? அப்படியே இதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுக்கலாம். வேற ஏதாவது மாத்தி கூட காற்றுக்கு என்னென்ன ஒன்ஸ் அப்படியே படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா காற்றுக்கு வேறு பெயர்கள். அதாவது ஃபர்ஸ்ட் காற்று என்னன்னா சொல்றாங்க அப்படின்னா, காற்றுன்னு சொல்றாங்க, வலின்னு சொல்றாங்க, தென்றல்னு சொல்றாங்க, அப்புறம் புயல், அப்புறம் சூறாவளி. இது எல்லாமே காற்றுக்குரிய வேறு பெயர்கள். அவங்க இன்னும் பருவநிலைக்கு ஏற்ப இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடை காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதி காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என இந்த காற்று சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் படிச்சு. அடுத்து நான்கு திசையிலும் நான்கு திசையில காற்று எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்றத அடுத்தது பார்ப்போம். கிழக்கு என்பதற்கு குணக்கு. கிழக்குனா குணக்கு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். அப்ப கிழக்க குணக்குன்னு சொல்லுவோம். கிழக்க குணக்கு. அங்கிருந்து வீசுற காற்று கொண்டல் காற்று.
கொண்டல், கொண்டல் காற்று. அங்கிருந்து வீசுற காற்று வந்து கொண்டல் காற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, கிழக்குல இருந்து வர காற்று கடல் பகுதிக்கு மேலுள்ள மேகங்களை சுமந்து வருவதால் மழை காற்று எனப்படுகிறது. கிழக்கு காற்ற அப்ப கொண்டல் காற்றுன்னு சொல்றோம். கிழக்கிலிருந்து வர கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல் காற்று என்று சொல்றோம். அந்த கொண்டல் காற்று என்ன பண்ணுதுன்னா மழை காற்று எனப்படுகிறது. மழை காற்று, மழை தருவதனால் மழை காற்று, இது கொண்டல் காற்று. அப்படி படிச்சுக்கணும் பார்க்க. அடுத்து மேற்கு. மேற்கு 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 என்பது வந்து என்பதற்கு குடக்கு என்னும். அங்க குணக்கு, இங்க குடக்கு. கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு. குடக்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும் போது நான் கோடை எனப்படுகிறேன். கோடை மேற்கிலிருந்து வருவதனால் கோடை எனப்படுகிறேன். கோடை எனப்படுகிறார். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்ப காற்று என்கிறேன். ஒரே லைன்ல ஞாபகம் வச்சுக்கணும். கிழக்கு அப்படின்னா கிழக்கு அப்படின்றது குணக்கு, குணக்கு. அதே மேற்கு அப்படின்னா மேற்கு, மேற்குனா குடக்கு, குடக்கு. இது வந்துட்டு கிழக்குல இருந்து வரக்கூடிய காற்று மழை, அதனால அது மழை காற்றுன்னு சொல்றோம். மேகங்கள் சுமந்து வருவதனால். இது வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுது, அதனால வந்து இதை வெப்ப காற்றுன்னு சொல்றோம். வெப்ப காற்று கிழக்கு மேற்குக்கு நான் வச்சுக்கணும். மேற்கு வெப்ப காற்று, வெப்ப காற்றுன்னு சொல்றோம். அடுத்தது வந்து வடக்கு. வடக்கு 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 என்பதற்கு வாடை. வடக்கு வா வா வடக்கு வாடை. வடக்கு வாடை என்னும் வடக்கிலிருந்து வீசும்னால் வாடை காற்று எனப்படுகிறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதனால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று. அப்ப வடக்குனா என்னன்னா ஞாபகம் வச்சுக்கணும். வடக்கு அப்படின்னா வடக்கு, வடக்கு வாடை, வாடை, வாடை காற்று. இது பனிப்பகுதினா இது ஊதை காற்று, ஊதை காற்றுன்னு சொல்லுவோம். ஊதை காற்று, ஊதை காற்று, ஊதை காற்று. வடக்குல இருந்து வாடை காற்று, ஊதை காற்று. வடக்கு வாடை, வடக்குல இருந்து வீசு நான் வாடை காற்று எனப்படுகிறேன். இது வந்து ஊதை காற்றுன்னு சொல்றோம். ஊதை காற்று. அடுத்தது தெற்கில் இருந்து. தெற்கில் இருந்து வீசும்போது அந்த காற்று வந்து தெற்கு தென்றல் காற்று. தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுகிறேன். இதமாக வேகம் குறைந்து பொறுமையாக வீசுவதனால் அந்த காற்று தென்றல் காற்று, தென்றல் காற்று எனப்படுகிறேன். அடுத்தது வந்து இலக்கியத்தில் நான் இதமான காற்று, இதமான காற்று. சரிங்களா? தெற்கில் இருந்து வீசும்போது இதமான. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிழக்கு. கிழக்குனா குணக்கு. குணக்கு வந்து கொண்டல், கொண்டல், கொண்டல் காற்று, கொண்டல் எனப்படுகிறது. கொண்டல் இது மழையை தருகிறது. மேகங்கள் சுமந்து வருவதனால் மழை காற்று எனப்படுகிறோம். அடுத்து வந்து மேற்கு. மேற்குல இருந்து வரும்போது குடக்கு, 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 குடக்கு என்பது மேற்கு. அப்ப கோடை. கோடையிலிருந்து அதாவது வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் இது வெப்ப காற்று எனப்படுகிறது. வெப்ப காற்று. அடுத்து வடக்கு. வடக்கு என்பதற்கு வாடை என பெயரும் உண்டு. அதனால் இது வாடை, வாடை காற்று எனப்படுகிறது. இது பனிப்பகுதியிலிருந்து வீசுவதனால் இது ஊதை காற்று என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது தெற்கு. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று. ஏன்னா இது மரம், செடி, கொடி, ஆறு, மலை இதெல்லாமே தாண்டி வேகம் குறைந்து தாண்டி வருவதனால் வேகம் குறைந்து இதமான காற்றா வருது. அப்படி வர்றதுனால தான் தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று, இதமான காற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்து இலக்கியத்தில் தான். இலக்கியத்தில் என்ன சொல்றாங்க, தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுக்களையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள். நல்லா பாருங்க, இந்த தென்றல் காற்று தெற்கிலிருந்து வரும்போது தென்றல் காற்று வந்து பலவித நறுமணங்கள்னா வாசனைகளை தான் அள்ளி வரும்போது கூடவே வண்டுக்களை அழைத்து வருவதால் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சொன்னது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வண்டோடு புக்க மணவாய தென்றல். வண்டோடு புக்க மணவாய தென்றல். வண்டோடு புக்க, வண்டொடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்றாரு. யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடி சொல்றாரு. யார் சொன்னதுன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல. சரிங்களா? வண்டோடு புக்க மணவாய் தென்றல். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் எதை சொல்றாரு? தென்றலாய் வரக்கூடிய தெற்கிலிருந்து வீசக்கூடிய தென்றலாகிய காற்று வரும்போது வண்டுகளை அழைத்து வருவதனால் வண்டோடு
புக்க மணவாழ தென்றல், வண்டோடு புக்க மணவாழ தென்றல்னு சிலப்பதிகாரத்துல சொல்றாரு. சிலப்பதிகாரம் அடுத்தது பாத்தீங்கன்னா பலப்பட்டை பலப்பட்டை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொக்கநாத புலவர் வந்து எழுதிய பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் வடுவித்தூது, தென்றல் விடுத்தூது பத்மகிரி என்ற சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி, சிற்றிலக்கியத்தை இந்த ஒரு சிற்றிலக்கியம் இது என்னன்னு கூட கேட்கலாம். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது அப்படின்றது ஒரு சிற்றிலக்கியம். இந்த சிற்றிலக்கியத்துல நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்து தென்றலே அப்படின்னு சொல்றாருன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றல் அப்படின்னு பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூதுல சொல்லியிருக்காரு. பத்மகிரிநாதர் பலப்பட்டடை சொக்கநாதர் புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூதுல சொல்லியிருக்காரு இந்த பாட்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தூது செல்ல என் அன்போடு அழைக்கிறார்கள். தூது செல்வதற்கு என அன்போடு அழைக்கிறார்கள். அது மட்டும் இல்ல பாருங்க, நதியில் விளையாடி குடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, நதியில் விளையாடி குடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகள் திரை இசை பாடல்களில் நான் நீங்க இடம் பிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது பாத்துங்க. அடுத்து முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான், முன்னீர்னா கடல் நீர், கடல் நாவாய்னா படகு. சோ அந்த மாதிரி முன்னீர் நாவாய் போட்டிய பழங்காலத்தில் கடல் கடந்து பயணங்கள் அனைத்து காற்றாகிய என்னால் இயற்றப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. அந்த பாட்டு இது புறநானூறு பாட்டு. பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க படிச்சுங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவா அப்படின்னு ஒரு அரச புலவர் வந்து கரிகால் வளவான்றது அரச புலவர், கரிகால வளவா அப்படின்ற அரச புலவர் இந்த நூறு சொல்லுது. நளியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவா. இந்த முன்னீர் சொல்றாங்க பாத்துக்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா மழை தருவோன் அப்படின்றது. அதாவது பாத்தீங்கன்னா இதுல நான் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் இதுல வந்து நீங்க ரொம்ப ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல், இதெல்லாம் கொஸ்டினா கேட்டா கேட்கலாம் அப்படின்றதுக்காக சொல்றேன். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகும். தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு ஃபர்ஸ்ட் ஜூன்ல வந்து அப்படியே கல்வியானது வச்சுக்கோங்க. ஜூன்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வரை, அந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்றா இருக்கு. அடுத்த மாசம் அக்டோபர்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்றா வீசுது அப்படின்றாங்க. வீசுது. சரிங்களா? வீசும். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே. இந்தியாவின் முதுகெலும்பு அது தெரியும், வேளாண்மை தான். வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தண்ணீர் வைப்பதிலும் நான் பங்கெடுக்கிறேன். புரியுதுங்களா? வேளாண்மைக்கும் இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழை தென்மேற்கு பருவக்காற்று. இது ரொம்ப முக்கியம். இந்தியாவிற்கு தேவையான மழை அளவுல 70% மழை வந்து விழுக்காடு மழை வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்குது. தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்குது. அடுத்து தெரியுமா, இந்த தெரியுமான்னு பாத்தீங்கன்னா அதுல குளோரோப்ளூரோகார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசான் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். நல்லா வச்சுங்க. குளோரோப்ளூரோகார்பனின் ஒரு மூலக்கூறு, ஒரே ஒரு மூலக்கூறு வந்து 1,00,000 ஓசான் மூலக்கூறுகளை சிதைத்து விடுன்றாங்க. 1,00,000 ஓசான் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். தடம் பதிப்பேன் நான். அடுத்தது வந்து தடம் பதிப்பேன் நான். அதாவது வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாக தவைந்து புயலாய் மாறி புறப்படுவேன். எது காற்று புறப்படும் அப்படின்றாங்க. அதுக்கு சொல்றாங்க அது. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா எது முக்கியம் பார்த்தீங்கன்னா வலிமிகின் வலி இல்லை. புறநானூறு சொல்லுது வலிமிகின் வலி இல்லை.
ஐயர் மூடவனார் சிறப்பித்துள்ளார். இதுக்கு நல்லா பார்த்துங்க, வலிமிகின் வலி இல்லை அப்படின்றத ஐயர் மூடவனார் சிறப்பித்துள்ளார். மூடவனார் சொல்றாரு, இது போன்று மதுரை இளநாகனார் வந்து புறநானூறு 55 கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றார். கடுங்காற்று வந்து மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இளநாகனார். எதுலனா மதுரை இளநாகனார் வந்து சொல்றாரு புறநானூர்ல. அதே மாதிரி வலிமிகின் வலி இல்லை புறநானூறு 51 புறநானூர்ல ஐயர் மூவனார் சொல்றாரு, வலிமிகின் காற்று மிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்றவர் யாருன்னா ஐயூர் முடவனார். அதே மாதிரி வந்து மதுரை இளநாகனார் சொல்ற கடுங்காற்று மலையை கொண்டு வந்து சேர்க்கிறதா என்று வேகத்தை பற்றி குறிக்கிறார். சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆற்றலாக நான்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு வித்தாகிறேன் அப்படின்றது. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். அடுத்து இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ள என்பதும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. எதுல? உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் வகிக்கிறது, தமிழ்நாடு எத்தனாவது இடம் வகிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தையும் தமிழ்நாடு உலக நாடுகளில் இந்தியா 5ஆம் இடத்தையும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்திலும் உள்ளது. எதுல? உலக காற்றாலை மின் உற்பத்தியில். மனிதனால் மாசடையும் என்ன எப்படி? அதாவது ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பண்ணி படிச்சுக்கங்க. ஓகே, இங்க பாருங்க, நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய சிறுவர் எந்த சொல்லுதுன்னு கேட்கலாம். அதாவது காற்று மாசுபடுவதனால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவாகிறது அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா யூனிசெஃப் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் சொல்லுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்க, புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கிறேன். எது அப்படின்னா காற்று. சரிங்களா. உங்கள் வசதிக்காக எண்ணெய் குளோரோபுளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்றை வெளியிடும் இந்திய இயந்திரங்களான குளிர்பாதன பெட்டி முதலானவற்றை உருவாக்குகிறீர்கள். ஆமாங்க, இது பாத்துங்க. அப்படியே குளிர்பாதன பெட்டி முதலானவற்றை உருவாக்குகிறீர்கள். எதுக்காக? நமக்காக அந்த குளோரோபுளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்று எது கொடுத்தனா அது குளிர்சாதன பெட்டி தான். அந்த குளிர்பாதன பெட்டியை உருவாக்குகிறீர்கள். சரிங்களா. அடுத்து நச்சு ஓசோன் படலத்தில் ஓட்டையிடுகின்றது. அந்த நச்சு தான் ஓசோன் படத்தில் ஓட்டையிடுகிறது. இதனால் புறஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றது. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து இம்பார்ட்டன்ட்னா இங்க பாருங்க, இதுல பாருங்க, இந்த தெரிந்து கொள்வோம். இதுல பாத்தீங்கன்னா உயிர்வலியும் ஆக்சிஜனுக்கும் நிலையாக தொடங்கப்படுகிறது. ஒரு பெட்டியின் விலை 10,000 ரூபாய்க்கு அதிகமாகும். ஓகே. அடுத்து மரம் தரும் வரம் நான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்று நீங்கள் வெளியிடும். அதாவது ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றை நீங்கள் வெளியிடும் வழியை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வலியை ஆக்சிஜன் தரும் என தோயர்கள் வளருங்கள். அது ஓகே, அதான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா ஒரு மணிக்கு வந்து 12 11 ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 15 வந்துட்டு நீங்கள் இங்க பாருங்க, ஜூன் 15 உலக காற்று நாளாக வருகிறீர்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். எப்போ உலக காற்று தினமாக கொண்டாடுறோம்? ஜூன் 15. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எத்திசையும் புகைமணக்க அலைகடல் தாண்டி மலை பல கடந்து எத்திசையும் பரவி
தமிழ் இனத்தின் தமிழ் இனத்தின் தமிழ் இனத்தின் தமிழ் இனத்தின் ஒரு பதிவு என்னன்னு பார்த்தோன்னா எத்திசையும் புகை மணக்க. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பார்த்தோன்னா தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழா திருவெம்பாவை திருப்பாவை பாடல்கள் தங்கள் தமிழ் மொழி எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த இயல் 2ஓட அந்த உரைநடை லெசன்ல இருந்து நான் இம்பார்ட்டன்ட் எதுன்னு அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இதெல்லாம் தான் கொஷின்ஸ் வரும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. வேறு ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கான கொஷின்ஸ் வந்து போடலாம், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத போடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.